2025 ஐபிஎல் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. அனைத்து அணிகளும் 9லேருந்து 10 போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. இதில் சிஎஸ்கே அணி ஃப்ளை ஆஃப் போக இன்னுமே வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கே அணி ஃப்ளை ஆஃப் போக என்னென்ன செய்யணும், எந்தெந்த அணி தோக்கணும், எந்தெந்த அணி ஜெயிக்கணும், ஸோ மீதம் இருக்கிற அணிக்கு யார் யாருக்கு ஃப்ளை ஆஃப் வாய்ப்பு எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் அணி ஃபேவரட் ஐபிஎல் பிளேயரை கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 ஐபிஎல் தொடர் கோலாகலமாக தொடங்கி கோலாகலமாக நடந்துகிட்ருக்கு. பரபரப்பான பல ஐபிஎல் போட்டிகளில் பல இளம் வீரர்கள் கலக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் டாப் 5ல் ஆர்சிபி, மும்பை இருந்தாலும் சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் போன்ற அணிகள் கீழே இருக்காங்க. இருந்தாலும் அந்த அணிகளுக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. அதன்படி பாயிண்ட் டேபிளில் தற்போது முதல் இடத்துல ஆர்சிபி இருக்காங்க. ஆர்சிபி விளையாண்ட 10 மேட்ச்சில் 7 வெற்றி 3 தோல்வி, அந்த 3மே அவங்க ஹோம் டவுனில் நடந்த மேட்ச். ஸோ அதில் தோற்று 14 புள்ளிகளோட இருக்கிற அணிகள்லேயே கூடுதலாக 2 ரேட் வச்சு முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ ஆர்சிபி அணி பிளே ஆஃப்குள்ளே ஒரு கால் வச்சுட்டாங்க. இருந்தாலும் அடுத்து ஆர்சிபி விளையாட போகிற 4 மேட்ச்சில் ஒரு வெற்றி பெற்றாலே அதிகாரப்பூர்வமாக ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ளே என்ட்ரி ஏறுவாங்க. அவங்க முதல் இடத்தை தக்க வைக்க அடுத்து விளையாட போகிற 3லேருந்து 4 மேட்ச் ஜெயிச்சாலே ஆர்சிபி முதல் இடத்தை தக்க வச்சு குவாலிஃபயரில் விளாண்டுருவாங்க. அடுத்ததாக பாயிண்ட் டேபிளில் 2வது இடத்துல யாரும் எதிர்பார்க்காத மும்பை அணி இருக்காங்க. ஏன்னா மும்பை முதல் 4 மேட்ச்சில் 3 மேட்ச் தோற்று பாயிண்ட் டேபிளில் 9வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் அடுத்த 5 நாளில் 5 வெற்றி பெற்று பாயிண்ட் டேபிளில் 2வது இடத்துக்கு போயிருக்காங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ மும்பை அணி விளையாண்ட 10 மேட்ச்சில் 6 வெற்றி 4 தோல்வி பெற்று 12 புள்ளிகளோட 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ மும்பை அணியும் இந்த 2வது இடத்தை தக்க வைக்கிறேன்னா மும்பை அடுத்து விளையாட போகிற 4 மேட்ச்சில் 4ஐயும் வெற்றி பெற்றால் முதல் 2 இடத்த தக்க வச்சு குவாலிஃபயர் 1ல் ஆர்சிபி கூட மோத வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிற அணிகள்லேயே மும்பை தற்போது சம ஃபார்முக்கு வந்திருக்கனால ஒரு வேறு லெவல் அணியாக தெரிகிறதுனால அந்த அணி பிளேயாக போய் கோப்பையை வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஆர்சிபி, மும்பையும் தற்போது முதல் 2 இடத்துக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. கோப்பையை வெள்ளையும் போட்டி போட்டுட்ருக்காங்க. அடுத்ததாக பாயிண்ட் டேபிளில் 3வது இடத்துல குஜராத் இருக்காங்க. குஜராத் விளையாண்ட 9 மேட்ச்சில் 6 வெற்றி 3 தோல்வி பெற்று 12 புள்ளிகளோட 2 ரேட் அடிப்படையில் மும்பையை விட கம்மியாக இருக்கனால 3வது இடத்துல இருக்காங்க. குஜராத் அணி பந்து வீச்சு பேட்டிங் அட்டாக் பயங்கரமாக இருக்குது. மிடில் ஆர்டருமே சூப்பராக இருக்குது. ஸ்பின் பவுலிங் அட்டாக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் ரஷீத் கான் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அவரும் ஃபார்முக்கு வந்துட்டால் அந்த அணி பயங்கர அணியாக மாறிடும். அதை விட ஷாருக் கான் பயங்கர ஃபார்மில் இருக்கார். சுபம் கில், ஜாஸ் பட்லரும் சம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ குஜராத் அணி இதே போல் அடுத்து விளையாட போகிற 5 மேட்சையும் வெற்றி பெற்ற அந்த அணி முதல் 2 இடத்த கூட தக்க வச்சு குவாலிஃபயரில் விளையாட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் குஜராத் அணி அடுத்து விளையாட போகிற 5ல் 2லேருந்து 3 மேட்ச் ஜெயிச்சா அந்த அணி அதிகாரப்பூர்வமாக ஃப்ளேப்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க. அடுத்ததாக பாயிண்ட் டேபிளில் 4வது இடத்துல டெல்லி இருக்காங்க. டெல்லி விளையாண்ட 10 மேட்ச்சில் 6 வெற்றி 4 தோல்வி பெற்று 12 புள்ளிகளோட 2 ரேட் அடிப்படையில் மும்பை குஜராத்தை விட கம்மியாக இருக்கனால 4வது இடத்துல இருக்காங்க. டெல்லியினுடைய பந்து வீச்சு பேட்டிங்குமே சூப்பராக இருந்தாலும் போன மேட்ச்சில் அதனுடைய ஸ்பின் பவுலிங் அட்டாக், ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் அடி வாங்கினுச்சு. இதனால் அந்த அணி போன மேட்சை லாஸ் பண்ணாங்க கொல்கத்தாவுக்கு எதிராக. ஸோ டெல்லி நிலை நடராஜன் உள்ளே அவர் ஃபார்முக்கு வந்துட்டால் அந்த அணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதே போல் டெல்லியினுடைய மிடில் ஆர்டர் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ அங்கேயே அவங்க ஸ்ட்ராங் பண்ணால் டெல்லி அணியுமே அடுத்து விளையாட போகிற 4 மேட்சை ஜெயிச்சு முதல் 2 அப்படி இல்லைனா முதல் 3 இடத்தை தக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெல்லி அணி அடுத்து விளையாட போகிற 4 மேட்ச்சில் 2லேருந்து 3 ஜெயிச்சு அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க. அடுத்ததாக பாயிண்ட் டேபிளில் பஞ்சாப் அணி 5வது இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் விளையாண்ட 9 மேட்ச்சில் 5 வெற்றி 3 தோல்வி, ஒரு மேட்ச் மழை காரணமாக ட்ரா ஆனதுனால 1 புள்ளியோட 11 புள்ளியோட 5வது இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் அணி ஒரு சில போட்டிகள் சிறப்பாக விளையாண்டாலும் ஒரு சில போட்டிகளில் தோற்றுடுறாங்க. இதனால் அந்த அணி இந்த நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா சீசன் தொடக்கத்தில் பஞ்சாப் அணி டாப் 2ல் இருந்தாங்க. கடைசியாக விளையாண்ட ஒரு சில போட்டிகள் சொதப்பதுனால 5வது இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் அடுத்து 5 மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த 5ல் பஞ்சாப் அணி 3 மேட்ச் கன்ஃபார்மாக வெற்றி பெற்றாதான் இந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பஞ்சாப் அடுத்து விளையாட போகிற 5ல் 4 மேட்ச் ஜெயிச்சு வச்சுக்கிட்டால் அது இன்னும் கூடுதல் பலமாக பஞ்சாப்புக்கு இருக்கும். பஞ்சாப்புக்கு பிளே ஆஃப் போக 50% வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை பஞ்சாப் பயன்படுத்தணும். அடுத்ததாக பாயிண்ட் டேபிள் 6வது இடத்துல லக்னோ இருக்காங்க. லக்னோ விளையாண்ட 5 மேட்ச்சில் 5 வெற்றி 5 தோல்வி பெற்று 10 புள்ளிகளோட 6வது இடத்துல இருக்காங்க. லக்னோ அடுத்து விளையாட போகிற 10 மேட்ச்சில் 4 மேட்ச் கன்ஃபார்மாக வெற்றி பெற்றது அந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. ஸோ லக்னோக்கு பிளே ஆஃப் செல்ல 40% வாய்ப்பு இருந்தாலும் லக்னோனுடைய பந்து வீச்சு தற்போது மோசமாக இருக்குது. ஸோ அங்கே அவங்க சரியாயிட்டு ரிஷப் பண்ட் போன்ற வீரர்கள் கம்பேக் ஆனால் அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்ற அந்த அணி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. லக்னோ அணியை பொறுத்தளவுல பேட்டிங் பந்து வீச்சு டீசெண்டாக தான் இருக்குது. அடுத்ததாக பாயிண்ட் டேபிளில் 7வது இடத்துல கேகேஆர் இருக்காங்க. கேகேஆர் விளாண்ட 10 மேட்ச்சில் 4 வெற்றி 5 தோல்வி பெற்று 9 புள்ளிகள், ஒரு மேட்ச் மழைக்காரமாக பாதிக்கப்பட்டதுனால 9 புள்ளியோட இந்த இடத்துல இருக்காங்க. கேகேஆர் அடுத்து விளையாட போகிற 4 மேட்ச்சில்
3 மேட்ச் வெற்றி பெற்றால் அந்த அணி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. 4 மேட்ச் ஜெயிச்சா அந்த அணி அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப்குள்ளே என்ட்ரி ஏறுவாங்க. கேகேஆர் பிளே ஆஃப் போக 25% வாய்ப்பு இருக்குது. ஸோ கேகேஆரினுடைய பந்து வீச்சு கொஞ்சம் மோசமாக இருக்குது. பேட்டிங் அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் சொதப்பலாக இருக்குது. முக்கால்வாசி வீரர்கள் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. இது அந்த அணிக்கு பின்னாடியே இருக்குது. அதை திருத்திக்கிட்டு அந்த அணி கம்பக்கான அந்த அணி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 8வது இடத்துல ஆர்ஆர் இருக்காங்க. ஆர்ஆர் விளாண்ட 10 மேட்ச்சில் 3 வெற்றி 7 தோல்வி பெற்ற 6 புள்ளிகளோட கீழே இருக்கிற அணிகளை விட அதிகமாக ஆர்ஆர் ரன் ரேட் வச்சுருக்கனால 8வது இடத்துல இருக்காங்க. ஆர்ஆர் அணியில் சஞ்சு சாம்சன் இல்லாதது மோசமான பந்து வீச்சு, மோசமான பேட்டிங் அட்டாக் காரணமாக இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ ஆர்ஆர் அணி ஆக்ஷன்லேயே ரீட்டெயிலே பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. அதே போல் மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வைபவ் போன்ற வீரர்கள் அதிரடியாக விளாண்டு கடைசி மேட்சை ஜெயித்தாங்க. ஸோ இதே போல் ஆர்ஆர் அடுத்து விளாட போகிற 4 மேட்சையும் அதிரடியாக ஜெயிச்சு மேலே இருக்கக்கூடிய அணிகள் தொடர்ந்து தோத்தால் ரன் ரேட் அடிப்படையில் ஆர்ஆருக்கு பிளே ஆஃப் செல்ல 2% தரப்போது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆர்ஆர் அணியை வச்சுட்டு அடுத்து விளையாட போகிற 4 மேட்ச்லையும் 4ஐயும் ஆர்ஆர் ஜெயிக்கணும்னா அது பாசிபிளே இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்தால் ஆர்ஆர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்ஆர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் ஆகிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன 2% வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ஆர்ஜிபி போன வருடம் பண்ண மேஜிக் போல் ஆர்ஆர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் எஸ்ஆர்ஹெச் விளாண்ட 9 மேட்ச்சில் 3 வெற்றி 6 தோல்வி பெற்ற 6 புள்ளிகளோட ரன் ரேட் அடிப்படையில் 9வது இடத்துல இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அடித்து 5 மேட்ச் விளாட போகிறாங்க. இந்த 5லையும் அந்த அணி அதிகமாக ஜெயிச்சு அதிக ரன் ரேட் வச்சுருந்தால் எஸ்ஆர்ஹெச் அணிக்கும் பிளே ஆஃப் போக ஒரு 5% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அணி அடுத்து 5 மேட்ச் விளாட போகிறாங்க. அந்த 5ஐயும் ஜெயிக்கணும். ஸோ அந்த மேஜிக் நடந்தால் அந்த அணியும் பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ்ஆர்ஹெச்னுடைய பேட்டிங் பந்து வீச்சு அட்டாக்குமே பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல அவங்க இப்போ இருக்காங்க. ஸோ இதனால் இந்த அணியை வச்சுட்டு அடுத்து வரப்போட அனைத்து மேட்சும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் அது நடந்தால் எஸ்ஆர்ஹெச் அணி ரன் ரேட் அடிப்படையில் ஆர்ஜிபி போன வருடம் போனது போல் பிளே ஆஃப் போக சின்ன வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கடைசி இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணிக்குமே பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கே அணி விளாண்ட 9 மேட்ச்சில் 2 வெற்றி 7 தோல்வி பெற்று பாயிண்ட் டேபிளில் 4 புள்ளியோட பரிதாப நிலையில் 10வது இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கே அணி ஹிஸ்ட்ரியிலேயே இப்படி விளாண்டதே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு மோசமான சீசனாக சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசன் இருக்குது. ஆனால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போக 2% வாய்ப்பு இருக்குது. அதாவது சிஎஸ்கே அணி அடுத்து விளாட போகிற 5 மேட்ச்லேயும் அதிரடியாக அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சு சிஎஸ்கேக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப், ஆர்ஆர்ஆர், டெல்லி, கொல்கத்தா போன்ற அணிகள் அடுத்து வரக்கூடிய 3-4 மேட்ச் தோற்றால் சிஎஸ்கே அணி போன வருடம் ஆர்ஜிபி பிளே ஆஃப் போனது போல் 7 புள்ளியோட ரன் ரேட் அடிப்படையில் 4வது இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மேஜிக் நடக்கணும்னா சிஎஸ்கே அடுத்து விளையாட போகிற 5 மேட்சும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும். மேலே இருக்கக்கூடிய அணிகள் அடுத்து வரக்கூடிய 3-4 மேட்ச் லாஸ் பண்ணணும். அப்போ தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போக முடியும். இந்த மேஜிக் நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அனைத்து அணிகளும் 10-9 மேட்ச் விளாண்டாலும் 10 அணிகளுக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஐபிஎல்லுடைய மேஜிக். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணி அடுத்து விளையாட போகிற அனைத்து மேட்சையும் அதிரடியாக அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சு பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா? எந்த 4 அணி இந்த சீசனில் பிளே ஆஃப் போகும்? யார் ஃபைனலில் மோதும்? யார் கோப்பையை வெற்றி பெறுவா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.